இப்போ நம்ம வந்து இதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம். அதுலேயே ஜாரில் வந்து கொஞ்சம் சிறு தோல் நீக்கி இஞ்சி துண்டு போட்டு வச்சிருக்கோம். 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம். கருவேப்பிலை வச்சிருக்கோம். ஒரு 4 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கோம். கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சிருக்கோம் ஒரு தட்டில். இந்த இஞ்சி வந்து நம்ம தேங்காயோட அரைச்சி போட்டோம் அப்படின்னா தூர போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இல்லைன்னா தூர போட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வானிலையை வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் 3த்துல ஏதாவது ஒன்று சேருங்க. முடிஞ்ச வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயிலை அவாய்ட் பண்றது நல்லது. அதில் வந்து இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா வெடிச்ச பிறகு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து போடுறோம். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை அதில் போட்டிருக்கோம். இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் பார்த்து பொரிஞ்சிடும். அப்படியே அதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பீன்ஸ் துண்டுகளை அதில் போடுறோம். இந்த பீன்ஸும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு அது வந்து வெந்துடும். இதுக்கு இடையில வந்து நாம வந்து சாதம் நல்ல உதிரா சாதம் அடிச்சு தனியா ஆற வச்சு வச்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வேக வச்சிருந்த பச்சை பட்டாணியையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் அதுல ஆட் பண்றோம். ஏற்கனவே நம்ம வந்து தேங்காயை மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். தேங்காயும் தோல் நீக்கிய சிறு இஞ்சி துண்டையும் தேங்காயும் நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். வீட்டுல தேங்காய் துருவல் இருந்ததுன்னா துருவி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. பெருங்காய தூளையும் அதுல போட்டு நல்லா வதக்குறோம். இந்த தேங்காயும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிட்டு நல்லா வந்து தேங்காயும் நம்ம வந்து வதக்கிட்டோம். நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சாதம் வடிச்சு தனியா ஆற வச்சிருக்கோம். அதுல வந்து இந்த தேங்காய் மிக்ஸை வந்து அதுல நம்ம போடணும். இதை நம்ம கூட ஒரு நாள் 2 நாளைக்கு யூஸ் பண்றதா இருந்தா கூட நம்ம இது மாதிரி செய்து ஒரு காத்து போகாத டப்பால கூட அடைச்சி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நம்ம வந்து 2-3 நாளைக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா 4 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தேங்காய் மிக்ஸை வந்து நம்ம சாத்துல போட்டு நல்ல கிளறணும். சாத்தை நம்ம வந்து உதிரா வடிச்சு ஆற வச்சிருக்கோம். சாத்தை வந்து குழைய வச்சிடாதீங்க, வச்சீங்கன்னா இந்த தேங்காய் சாதம் நல்லாவே இருக்காது. இந்த தேங்காய் மிக்ஸை அதில் போட்டு நல்ல கிளற போறோம். இப்போ அதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு தூள் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே இது செம டேஸ்டா இருக்கும். வீட்டுல பசங்களுக்குலாம் வெறும் தேங்காய் போட்டு செய்து கொடுக்காம இந்த மாதிரி பட்டாணி, பீன்ஸ் ஏதாவது போட்டு செய்து கொடுத்தீங்க அப்படின்னா இது போல செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.